நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிருபையுள்ள தேவன் இந்த காலை வேளை அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில தந்து கிருபையாய் நிச்சயமாய் நடத்துவார். ஏனென்றால் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அந்த புதிதான கிருபை நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது வாழ்க்கையில வருகிறதான எல்லா கரடுகள், மேடுகள், பள்ளங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருந்து காப்பாற்றும், தப்புவிக்கும், வழி நடத்தும். என்றால் தேவனுடைய கிருபை பெரியது. அந்த கிருபையுள்ள தேவன் நோக்கி, தகப்பனே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய கிருபையின்றி எங்களால் வாழ முடியாது. தயவுள்ள கிருபையை தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கிருபையுள்ள தேவன் இந்த நாள் முழுவதும் கிருபையாய் நிச்சயமாய் வழி நடத்துவார். அமேன். இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 42. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். இந்த காலை வேளையிலே கூட நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக விதமான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருப்போம். ஆனால் வாக்குத்தத்தங்கள் பல நேரம் பல காரியங்கள் நிறைவேறி இருக்கலாம். ஆனால் பல வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் தாமதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை நோக்கி, தேவனே, தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்று சொன்னதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் கிருபையாய் நினைத்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் நினைத்தருளுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை நினைத்தருளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சொன்னதான வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். அவருடைய கிருபையும் தந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவதற்கு போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதே போல இந்த வேலையில கூட நாமும் ஆண்டவரை நோக்கி, தகப்பனே, நீங்கள் எங்களோடு கூட இருங்க, எங்களையும் நினைத்து எங்களையும் ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையில சொன்னதான வாக்குத்தத்தங்கள் தயவாய் இந்த டிசம்பர் மாதத்துல நிறைவேறட்டும். நிறைவேறி நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எங்களை மாற்றுங்க. அநேக வாக்குத்தத்தங்கள் பெற்றும் ஆசீர்வாதங்கள் இன்றி தரித்திரத்தோடு, வறுமையோடு, இல்லாண்மையோடு எங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. எல்லாவற்றையும் இந்த காலை வேளை மாற்றி எங்களை நினைத்தருளும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். பொய் சொல்லாத தேவன், கைவிடாத தேவன், உண்மையுள்ள தேவன், தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் சமயமாக இருக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு சமயமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்முடைய தலைகளை உயர்த்துவதற்கு அவரால் முடியும். அநேக நேரம் தலை குனிந்த தலைகள், தாழ்த்தப்பட்ட நிலையில், அவமானப்பட்ட நிலையில் நாம் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவனுடைய கிருபை இந்த காலை வேளை தந்து வாக்குத்தத்தை நிறைவேற்றி நாம் அனைவரையும் நினைத்தருளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார். அதனால் எதை குறித்தும் கலங்காதபடி, தேவனே, தயவாய் உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயேனும் நாமம் நமஸ்கரிக்க, தாமதமேன் தயை புரிய, தாமதமேன் தயை புரிய, தற்பரனே நலம் தருவாய், தற்பரனே நலம் தருவாய், வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். ஆம் தகப்பனே, தாமதமின்றி தயை புரியும் அப்பா. அநேக வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அது நிறைவேறாமல் தாமதங்களாய் கொண்டிருக்கிறது. தாமதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நிறைவேற்றி தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்று சொன்னதை போல இந்த காலை வேளை வாக்குத்தத்தம் பண்ணின இந்த கிருபைகளை நினைத்து எங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய முகத்தை புறக்கணியாதபடி நீங்களே எங்களோடு கூட இருந்து எங்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. பலகீனத்தோடு, நெருக்கத்தோடு, கண்ணீரின் பாதையில அப்பா நினைத்த காரியம் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி இருக்கிற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உதவி செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரம் துணையாக இருப்பதாக. இந்த நாள் உம்முடைய நாள், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.